மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைய வீடியோ பதிவில் நம்ம அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்றைய பதிவில் பார்த்தோம் ரூல்ஸ் டு ஃபாலோ ஃபார் ஸ்டேட்மெண்ட்டில் யுனிவர்சல் ட்ரூத் பார்த்தோம், ஃபேக்ட்ஸ் பார்த்தோம், ரிப்போர்ட்டிங் வெர்பு ப்ரெசென்ட்டாக இருந்தால் ரிப்போர்ட்டட் வெர்பும் ப்ரெசென்ட்டில் தான் இருக்கணும்னு பார்த்தோம். இதனோட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ராவப்ஸ், இந்த ரெண்டு நம்மளுக்கு உள்ளதாக வரும். இங்கே கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டட் பார்ட்டானது ப்ராவப்ஸ் ஆகவோ அல்லது கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டட் பார்ட்டானது கொட்டேஷன்ஸ் ஆகவோ இருந்தால் கண்டிப்பாக அந்த கிவன் சென்டென்ஸ் எந்த கிரைட்டீரியாவில் போகும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகும். அதாவது ஒரு சாதாரண வாக்கியம் அப்படிங்கிற நிலைக்குள்ளே போகும். சரி, வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து வீடியோ பதிவு எஃபெக்டிவாக இருந்தால் லைக் போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க. ஸோ இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வாக்கியத்தினுடைய அமைப்பு 2 நிலைகளாக கொடுத்துருக்கேன். அந்த 2 நிலைகளில் வாக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கொட்டேஷன்ஸ் பேஸ் பண்ணியும் இன்னொன்று ப்ராவப்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. பாருங்கள், ஹனி இஸ் ஸ்வீட், ஏன்னா தேன் அப்படிங்கிறது இனிக்க தான் செய்யும். இது நம்மளுக்கு எதில் வந்துடும்? ப்ராபப்ல வந்துடும். அதே மாதிரி ட்ரூத் இஸ் காட், அது ஒரு கொட்டேஷன். யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய மகாத்மா காந்தி அப்படிங்கிற ஒரு சொன்ன ஒரு கொட்டேஷன் தான். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எப்படி ஒரு வாக்கியத்தில் சேஞ்ச் ஆகுது, வெர்பு எப்படி சேஞ்ச் ஆகுது, ஆப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, பொசசிவ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அட்வர்பியல் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். சரி வாங்க பாருங்க. இங்க நம்மளுக்கு தெரியும் அப் டு திஸ் பார்ட் ரிப்போர்ட்டிங் பார்ட், தட் இஸ் ரிப்போர்ட்டட் பார்ட். ரிப்போர்ட்டிங் பார்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு? ரிப்போர்ட்டிங் வெர்பு செட் தான் இருக்கு. அப்ப செட் will become set only. அப்ப பாருங்க, நேம் பாத்தீங்கன்னா மோனிகா, set will become what? Set only. What is the conjunction word for statement? That here H is capital will become what? Small letter ஆக நாம் எழுத வேண்டும். So honey is ஸ்வீட் ஒன்லி. சார் ஏன் சார் நீங்கள் இங்கே வெர்பை சேஞ்ச் பண்ணலன்னு மறுபடியும் நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வெர்பு சேஞ்ச் பண்ணாததுக்கு காரணம் இந்த ரிப்போர்ட்டட் பார்ட் ஒரு ப்ராவப்ஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, காந்தி சேஸ் கமா கொட்டேஷன் ட்ரூ திஸ் காட். இதில் பாருங்க, காந்தி சேஸ் வில் பிகம் சேஸ் ஒன்லி. சேஸ் கன்ஜங்ஷன் வேர்ட் என்னது? ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் கமா கொட்டேஷன் தட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? இந்த கேபிட்டல் ஸ்மாலாக நம்மளுக்கு மாறணும். பாருங்க, ட்ரூத் இஸ் காட். ஏன் அப்படின்னா இது ஒரு கொட்டேஷன். இந்த கொட்டேஷன் யார் சொன்னது? நீ பாருங்க, நான் வெர்பை மாற்றல. இந்த என்டையர் கொட்டேஷனை நம்மளுக்கு சொன்னவர் யாரு பார்த்தீங்கன்னா காந்தி. ஸோ ஆகையால் தான் நம்ம மாற்றக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த 5 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிறணும். யுனிவர்சல் ட்ரூத்தா, ஃபேக்டா, ரிப்போர்ட்டிங் வெர்பு எந்த நிலையில் இருக்குது, அப்போ ரிப்போர்ட்டட் வெர்பு எப்படி மாற்றணும், கொட்டேஷனாக இருக்கா, ப்ராவப்ஸாக இருக்கா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த கிவன் சென்டென்ஸ் எதில் போகும்? ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காலத்தில் போகும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டு போனால் என்ன பண்ணுங்கிற ரூலை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்கல அப்படின்னா அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வாங்க. சரி வாங்க, நம்ம அந்த சப்ஜெக்ட் சேஞ்சஸ் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் பாருங்க, அலாங் வித் பொசசிவ். பாருங்க, சப்ஜெக்ட்ல நம்மளுக்கு வரக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி அண்ட் இட். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு பேர் ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பேர் ப்ரொனவுன், அதாவது பிரதிபெயர் சொல். ப்ரொனவுன் பற்றி வீடியோ போட்டிருக்கீங்களா சார்? நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க. இந்த ப்ரொனவுன் ஆனது ஒரு வாக்கியத்தினுடைய முதல் நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதை நாம் சப்ஜெக்ட் என்று கருதுவோம். பாருங்க, சப்ஜெக்ட் என்பது ஐயாக இருந்தால் அதனுடைய ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு என்னவாக மாற வேண்டும்? மீ என்று மாற வேண்டும். அப்போ வாட் அபவுட் பொசசிவ் சார்? பொசசிவ் என்பது மை என்று மாற வேண்டும். இதெல்லாம் சார் பொசசிவ் அப்படிங்கிறீங்க? நல்லா ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொசசிவ் எப்பவுமே தனிச்சு வரவே வராது. பொசசிவ் நவுனை டிபெண்ட் பண்ணி தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை யூடியூப் சேனல். இப்போ பாருங்க, யூடியூப் சேனல் அப்படிங்கிறதோட சேர்ந்து முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்? மை. அப்போ என்னோட யூடியூப் சேனல். கிளியரா? இப்போ நீங்கள் ஒரு பொசஸை சொல்கிறீங்க, மை ஃபாதர் இஸ் அ டாக்டர். அப்போ உன்னோட அப்பா என்னவா இருக்காரு? ஒரு மருத்துவராக இருக்கிறார். அப்போ மை அப்படிங்கிறது ஒரு பொசசிவ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பொசசிவ் யூசேஜ். அடுத்து பாருங்க, வி. வியினுடைய ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஸ். வீணா நாம் அல்லது நாங்கள்னு சொல்லுவோம், ஐனா நான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரொனவுன் ஆனது சப்ஜெக்டாக நிற்கும் பொழுது அதனோட ஆப்ஜெக்ட் என்னவாக மாறும்? அஸ் என்று மாறும். யூஎஸ், அஸ். அதே இதனுடைய பொசசிவ் என்னவாக மாறும்? அவர். இதை பற்றி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். அவர் டீம் won the match
எங்களுடைய அணி வந்து வெற்றி பெற்றது. அப்ப அவர் அப்படிங்கிறது எப்படி தனிச்சு நிக்கல, எதோட டிபெண்ட் பண்ணி நிக்குது, டீமான நவுனோட டிபெண்ட் பண்ணி நிக்குது. அப்ப இந்த பொசசிவ்ங்கிறது எப்பவுமே அலோனா வராதியா. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், அந்த பொசசிவ் ஆனது நவுனை டிபெண்ட் பண்ணி தான் வரும். ஆனா ஆப்ஜெக்ட் என்பது தனித்து வரும், சப்ஜெக்ட் என்பது தனித்து வரும். அடுத்து பாருங்க, யூ என்பது சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது அது ஆப்ஜெக்டாக மாறுது என்றால் யூ என்று தான் மாறும். ஆனா பொசசிவ்ல யுவர் என்று மாறும். அடுத்து பாருங்க, தே தே அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அவர்கள், அதனுடைய ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா தெம், பொசசிவ் பாத்தீங்க அப்படின்னா their. அடுத்து ஹி அப்படின்னா அவன், அதனுடைய ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஹிம், பொசசிவ் பாத்தீங்கன்னா ஹிஸ். அடுத்து ஷீங்கிறது சப்ஜெக்டா இருக்கு, அதனுடைய ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஹெர் தான், பொசசிவ் ஆல்சோ ஹெர். தென் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இட்டுடைய ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இட்டு தான், ஆனா பொசசிவ் பாத்தீங்கன்னா இட்ஸ். இந்த இடத்துல நம்மளுக்கு மேல அப்பாஸ்ட்ரோஃபி வரக்கூடாது. அப்படி நம்மளுக்கு அப்பாஸ்ட்ரோஃபி வருது, நல்ல கவனிங்க, அப்பாஸ்ட்ரோஃபி வருது அப்படின்னா இந்த எஸ்ங்கிறது மேபி வெர்பாக பயன்படும் அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் சிச்சுவேஷன். அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இதை பத்தி மட்டும் மைண்ட்ல போட்டுக்கோங்க. இதை நீங்க ஜஸ்ட் மைண்ட்ல நீங்க கேப்சர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணும் பொழுது அனைத்து விதமான வாக்கியங்களுக்கும் இந்த சேஞ்சஸ் வந்து பொதுவாக தான் இருக்கும். அது ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, இன்டராகேட்டிவா இருந்தாலும் சரி, இம்பரேட்டிவா இருந்தாலும் சரி, எக்ஸ்க்ளமேட்டரியா இருந்தாலும் சரி. சரி, வாங்க நம்ம அடுத்த நகர்வுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சேஞ்சஸ் பாருங்க. செகண்ட் நம்மளுக்கு எதுல சார் சேஞ்சஸ்? வெர்பு சேஞ்சஸ். இந்த வெர்பு சேஞ்சஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா சேஞ்சஸ் ஆன் டென்சஸ். டென்ஸ் பேஸ் பண்ணி சேஞ்சஸ் இருக்கும் பாருங்க. டைரக்ட் ஸ்பீச்ல, இன்டைரக்ட் ஸ்பீச்ல நல்ல கவனிங்க. டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். இதை நீங்க மைண்ட்ல போட்டுக்கணும். இது எப்படி சார் படிக்கணும்? we have to study in both way. அதாவது from direct to indirect and also indirect to direct. indirectல simple past tense வந்தா directல simple present tense. இதுல சில சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நாளை லேர்ன் பண்ணிக்குவோம், அடுத்தடுத்து தொடர்ச்சியா கொடுக்குறேன். அடுத்து பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்ல present continuous வந்துச்சு அப்படின்னா indirect ஸ்பீச்ல past continuous. இந்த continuous tenseல continuousங்கிற ஸ்பெல்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். CONTINUOUS ஸ்பெல்லிங் நல்லா மைண்ட்ல போட்டுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். கிளியர் நினைக்கிறேன். அதே இது பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டும் படிக்கணும், இன்டைரக்ட் டு டைரக்டும் படிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ப்ரெசென்ட் வந்தா பாஸ்ட், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். என்ன சார், இங்க ப்ரெசென்ட் அங்க பாஸ்ட், இங்க ப்ரெசென்ட் அங்க பாஸ்ட், இங்க ப்ரெசென்ட் அங்க பாஸ்ட், இங்கேயும் ப்ரெசென்ட் அங்க பாஸ்ட். ரெஸ்ட் ஆஃப் த சீரீஸ் எல்லாம் சிமிலரா இருக்கும். அப்ப இதை மட்டும் நீங்க மைண்ட்ல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் பிரசன்ட் என்டையர் டு பாஸ்ட் என்டையர் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் சேஞ்சஸ் பாருங்க. நம்மளுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நல்ல கவனிங்க. போன சீரீஸில் ப்ரெசென்ட் வந்தால் பாஸ்ட்டாக மாற்றணும். ஆனால் பாருங்க, இங்கே டைரக்ட் ஸ்பீச்லேயே பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அதே பாஸ்ட் டென்ஸாக எழுதிக்கலாம். அல்லது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆல்சோ அப்ளிகபிள். எப்படி ரெண்டு வேலையும் நம்ம படிக்கணும். மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பாஸ்ட் வந்தா இன்டைரக்ட் பாஸ்ட்ல சிம்பிள் பாஸ்ட் ஆல்சோ அப்ளிகபிள், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆல்சோ அப்ளிகபிள். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்தா பாஸ்ட் டென்ஸ் அப்ளிகபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்த present tense applicable according to the adverbial changes பொறுத்து நம்ம மாற்றம் கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, past continuous direct speechல வந்தா indirect speechல past perfect continuous tense ஆக மாற வேண்டும். அதே இது direct speechல past perfect வந்தா past perfect தான். அடுத்து பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்தா சேம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தான். அப்ப ஹியர் தேர் இஸ் நோ சேஞ்சஸ். இங்கே எந்த சேஞ்சஸ் இல்லை, இங்கேயும் எந்த சேஞ்சஸ் இல்லை, இங்கேயும் சேஞ்சஸ் இல்லை. சேஞ்சஸ் அப்படின்னா இங்கே மட்டும் தான். ஏன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். இங்கே நம்மளுக்கு ஒரே சேஞ்சஸ் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் எழுதினால ஆன்சர் கரெக்டு தான், பாஸ்ட் பர்ஃபெக்டில் எழுதினால ஆன்சர் கரெக்டு தான். இந்த சேஞ்சஸும் நீங்கள் கன்ஃபார்மாக மைண்டில் போட்டுக்கணும். இதற்கான சேஞ்சஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாக்கியத்தில் நான் கொடுக்கும் பொழுது எப்படி மாறுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போதைக்கு இது நீங்கள் மக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஃபைனலாக வெர்பு சேஞ்சஸ் பாருங்கள். இது பேஸ்ட் ஆன் த ஃபியூச்சர். ஸோ எப்படி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். டைரக்ட் ஸ்பீச்சில் ஷல் வந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்மளுக்கு என்னது should. shall will become should. again I repeat it, from direct to indirect, indirect to direct, இப்படி both way நம்ம படிக்கணும். அதே மாதிரி can will become what could. அதாவது shall வந்தா should ஆக மாற வேண்டும்.
கேன் வந்தா குட்டாக மாற வேண்டும், மே வந்தா மைட்டாக மாற வேண்டும், will வந்தா would-ஆக மாற வேண்டும், must வந்தா நம்ம must என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது had to என்று எழுதலாம், அல்லது would have to எழுதலாம். சார் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி எழுதுறதா இருந்தால் தான் நீங்க என்ன பண்ணணும், had to அல்லது would have to ஃபாலோ பண்ணுங்க. அதர்வைஸ் அப்படின்னா as a beginner must will become must வந்தா must தான் போடணும் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். அடுத்து பாருங்க, should டைரக்ட் ஸ்பீச்ல வந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்லயே should தான். இங்க மட்டும் நம்ம ஃபோக்கஸிங் எப்படி இருக்கணும், from direct to indirect மட்டும் தான் இருக்கணும். அதாவது இன்டைரக்ட்ல நீங்க shouldன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னது, should என்னவா மாறணும், ஷல்லா மாறணும். கிளியர் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, could will become could, might will become might, then would will become would. ஸோ இதுதான் உங்களுக்கான என்டையர் வெர்பு சேஞ்சஸ். இப்போ இந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்வர்பியல் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாருங்க, தேர்ட் ஒன், அதாவது அட்வர்பியல் சேஞ்சஸ். அட்வர்பியல் சேஞ்சஸ்னா என்ன சார், அடிஷ்னல் வேர்ட்ஸ். அதாவது ஒரு கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் ஒரு தேவையில்லாத வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தைகளை நாம் அடிஷ்னல் என்று கூறலாம், அதாவது அட்வர்பியல் என்று கூறலாம். ஸோ பாருங்க, அட்வர்பியல் சேஞ்சஸ் எப்படி டைரக்ட் டு இன்டைரக்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் இன்டைரக்ட் டு டைரக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நவ் அப்படிங்கிற வேர்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வில் பிகம் தென், ஃப்ரம் டைரக்ட் டு இன்டைரக்ட். அதே இன்டைரக்ட்ல தென்னுங்கிற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்ல நவ் என்று மாற்ற வேண்டும். அதே பாருங்க, டுடேங்கிற வேர்டு எப்படி மாறணும், தட் டே என்று மாற வேண்டும். டுமாரோல பாருங்க, சிங்கிள் எம் தான் போடணும், டபுள் எம் போடக்கூடாது. டுமாரோ என்னவா மாறும், த ஃபாலோயிங் டே அல்லது த நெக்ஸ்ட் டே. ரெண்டுல நீங்க ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். ஒன்று ஃபாலோயிங் டே படிச்சிட்டீங்க அப்படின்னா த நெக்ஸ்ட் டே படிக்க வேணாம், அல்லது நெக்ஸ்ட் டே படிச்சிங்கன்னா ஃபாலோயிங் டே. பிகினிங்ல மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க டபுளும் படிச்சுக்கிறீங்க. ஏன்னா இன்டைரக்ட் டு டைரக்ட்ல கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா த ஃபாலோயிங் டேனா டுமாரோன்னு தெரியணும், அல்லது நெக்ஸ்ட் டே அப்படின்னா டுமாரோன்னு தெரியணும். அதே மாதிரி பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, yesterday will become what, the previous day அல்லது the day before. நெக்ஸ்ட் பாருங்க, tonight will become that night, this will become that, here will become there. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அட்வர்பியல் சேஞ்சஸ் தான். இதை தொடர்ந்து இன்னும் சம் அட்வர்பியல் சேஞ்சஸ் இருக்கு, அதையும் பார்த்துடலாம் நம்ம. நெக்ஸ்ட் அட்வர்பியல் பாருங்க, நம்மளுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் ஹியர் பை வந்தா தேர் பை, அதே இது தேர் பை இன்டைரக்ட்ல வந்தா டைரக்ட்ல ஹியர் பை. thus 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 வந்தா so, ago வந்தா before, these வந்தா those, hence வந்தா thence. அதே மாதிரி பாருங்க, this week, this month, this year என்னவா மாறும், this will become what, that week, that month, that year. அடுத்து பாருங்க, last week, last month, last year எப்படி மாறுது பாருங்க, the previous week, the previous month, the previous year. இவ்வளவுதான் அட்வர்பியல் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ பொசசிவ் சேஞ்சஸை நம்ம ஓவர்லுக் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்பு சேஞ்சஸ் பார்க்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னா அட்வர்பியல் சேஞ்சஸ் பார்க்கணும். இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா டைரக்ட் இன்டைரக்ட் உங்களுக்கு பக்காவாக கிளியர் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு சீரீஸை நம்ம செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட பதிவு எஃபெக்டிவாக இருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போடுங்க. ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்ததொரு வீடியோவில். இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம். நன்றி மாணவர்களே.